ஜூலை 7, 2026 அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் சென்காம் ஈரானோட 80க்கும் மேற்பட்ட ராணுவ தளங்கள், மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற சிட்டிஸ், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் இந்த மாதிரி பல இடங்களில சரமாரியா வான்வெளி தாக்குதலை நடத்தி இருக்காங்க. இதுக்கு மேல இன்னும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துவோம்னு ட்ரம்ப் சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த அட்டாக் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லி இருக்காருன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல இருந்த அந்த தற்காலிக 60 நாள் சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் இதோட ஓவர். இன்னைக்கு நைட்டும் ஈரான் மேல நாங்க இன்னும் பயங்கரமா அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு கோபமா எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இந்த நியூஸ் வெளியே வந்த அடுத்த சில நிமிஷங்கள்ல உலக பங்கு சந்தைகள் எல்லாமே டோட்டலா சரிஞ்சு கச்சா எண்ணெய் விலையும் எகிர ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே 2026 பிப்ரவரி மாசத்துல இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அப்படிங்கிற பேர்ல தொடங்கி ஈரானோட சுப்ரீம் லீடர் அலி காமெனிய வான்வழி தாக்குதல்ல கொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் விழுந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமை கைமீறி போயிட்டு இருக்கு. அமெரிக்கா ஏன் திடீர்னு ஈரான் மேல இவ்வளவு பெரிய அட்டாக் பண்ணாங்க? பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் தெரியுது. இந்த போர் முடிவுக்கு வரும்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா சும்மா இருந்த ட்ரம்ப் திடீர்னு ஏன் சீஸ்ஃபயரை கேன்சல் பண்ணாரு? அமெரிக்காவோட இந்த தாக்குதல் நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க? ட்ரம்ப் இந்த வாட்டி 3ஆம் உலக போரை ஆரம்பிப்பாரா? இந்த மொத்த கதையையும் ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரியும்படி எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 1000 லைக் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். அமெரிக்கா இப்ப திடீர்னு ஏன் ஈரான் மேல இவ்வளவு பெரிய அட்டாக் பண்ணாங்க? ட்ரம்ப் ஏன் ஈரான் மேல திடீர்னு இவ்வளவு கோபமா இருக்காருங்கறத பத்தி முதல்ல தெரிஞ்சுப்போம். உலகத்தோட மொத்த கச்சா எண்ணெய் போக்குவரத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு கடல் வழிபாதை தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ்ங்கிற பேரை நம்ம கடந்த சில மாதங்களா அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். கடந்த சில நாட்களா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் வழியா கத்தர் மற்றும் சவுதி அரேபியா நாட்டு கொடிகளோட சில கப்பல்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸை கடக்க முயற்சி பண்ணிருக்கு. ஈரான் பல தடவை இது எங்களோட கடல் பகுதி, நாங்க கேட்கிற டோல் ஃபீஸை கட்டிட்டு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸை கடந்து போங்கன்னு எச்சரிச்சிருக்காங்க. ஈரானோட இந்த எச்சரிக்கையும் மீறி அந்த கப்பல்கள் தொடர்ந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸை கடக்க முயற்சி பண்ணதால 3 பெரிய ஆயில் டேங்கர் கப்பல்கள் மேல ஈரான் ராணுவம் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிருக்காங்க. இதனால அந்த கப்பல்கள் எல்லாமே கடலுக்குள்ள மாட்டி உலகத்தோட ஆயில் சப்ளை டோட்டலா பாதிக்கப்படுற நிலைமை உருவாகி இருக்கு. ஈரான் இந்த கப்பல்களை அட்டாக் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, அமெரிக்கா அவங்க மேல விதிச்ச பொருளாதார தடைகளுக்கு எதிரா தங்களோட பலத்தை காட்டதான். ஏன்னா ஈரான் அமெரிக்கா இடையில நடந்துட்டு இருக்க போர் நிறுத்த ஒப்பந்தத்துல ஈரான் தங்களோட நாட அமெரிக்கா அட்டாக் பண்ணதுக்காக நஷ்டேட் அமௌண்ட் அமெரிக்கா கிட்டயே கேட்டிருக்காங்க. அதுக்கு ட்ரம்ப் அதெல்லாம் தர முடியாதுன்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாரு. இதனால ஈரான் அமெரிக்காவோட இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தால நாங்க பயந்தெல்லாம் இருக்கலன்னு காட்ட வேண்டிய நிலைமையில ஈரான் இருந்தாங்க. ஒருவேளை கத்தர் அண்ட் சவுதியோட இந்த கப்பல்களை ஈரான் போக விட்டுருந்தாங்கன்னா ஈரான் அமெரிக்காவை பார்த்து பயந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கும். அப்படி ஒரு விஷயத்தை ஈரான் கண்டிப்பா நடக்க விட மாட்டாங்க. ஏன்னா போர் ஆரம்பிச்சதுல இருந்து உலகத்திலேயே பெரிய கண்ட்ரி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அட்டாக் பண்ணியும் தனி நாடா நின்னு இன்னைக்கு வரைக்கும் பயப்படாம திருப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ்ல இந்த கப்பல்களை தாக்குனதை பார்த்துட்டு அமெரிக்கா சும்மா இருப்பாங்களா? ட்ரம்ப் தான் சும்மா இருப்பாரா? அமெரிக்காவோட சென்காம் போர் விமானங்கள் ராத்திரியில ஈரானோட ஏவுகணை தளங்கள், கடலோர ரேடார் சிஸ்டம்ஸ், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் மற்றும் அவங்களோட இஸ்லாமிய புரட்சி காவல் படையோட 60க்கும் மேற்பட்ட குட்டி போர் படகுகளை அக்யூரேட்டா டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி சர்வதேச கப்பல்களை நீங்க அட்டாக் பண்ணா நாங்க உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு அமெரிக்கா இந்த அட்டாக்க பண்ணி இருக்காங்க. ஈரான் இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா பஹ்ரைன் அண்ட் குவைத் மேல கடுமையான தாக்குதல்களை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இதுல ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, ஈரானோட சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமெனியோட இறுதி சடங்கு இந்த நேரத்துல ஈரான்ல நடந்துட்டு இருக்கு. கோடிக்கணக்கான ஈரான் அண்ட் ஈராக்கி மக்கள் 8 நாள் தொடர்ந்து நடக்கிற இந்த இறுதி ஊர்வலத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஈராக்கோட பிரசிடண்டும் இந்த இறுதி ஊர்வலத்துல இருக்காரு. ஈரானோட இந்த சோகமான நேரத்துல அமெரிக்கா ஈரானோட பல்வேறு இடத்துல சரமாரியா தாக்குதலை நடத்தி இருக்காங்க. இப்போ அமெரிக்கா, இஸ்ரேல் அண்ட் ஈரான் இடையில இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, 2026 பிப்ரவரி 28 அன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ரகசியமா பிளான் பண்ணி ஈரான் எதிர்பார்க்காத நேரத்துல ஈரான் மேல ஒரு மிகப்பெரிய கூட்டு வான்வழி தாக்குதலை நடத்தினாங்க. இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா வச்ச பேரு தான் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி. இஸ்ரேல் ஆபரேஷன் ரோரிங் லயன் பேர் வச்சிருக்காங்க. இவங்களோட கொடூரமான இந்த அட்டாக்ல ஈரான 30 ஆண்டு காலமா ஆட்சி செஞ்ச ஈரானோட மிக உயர்ந்த தலைவரா கருதப்படுற சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமெனி மற்றும் அவரோட மொத்த குடும்பமும் சின்ன குழந்தை முதல் கொண்டு இறந்திருக்காங்க. ஈரானோட முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய டாப் ராணுவ அதிகாரிகள் நிறைய பேர் அமெரிக்கா நடத்தின இந்த அட்டாக்ல இறந்திருக்காங்க. இது அன்னைக்கு ஈரான் நாட்டுக்கு விழுந்த மிகப்பெரிய அடியா இருந்துச்சு.
இருந்துச்சு. ஏன்னா ஈரானோட உயர்மட்ட தலைவர்கள் நிறைய பேர் இந்த தாக்குதல்ல இறந்திருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டோட கவர்மெண்டோட முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இறந்துட்டா அந்த நாட்டோட நிலைமை எப்படி இருக்கும்? இதுக்கப்புறம் அமெரிக்காவோட இந்த கொடூர தாக்குதலுக்கு இப்ப ஈரான் பதிலடி கொடுக்கும் விதமா ஈரான் தங்களோட ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் ஐவிய ஆரம்பிக்கிறாங்க. இஸ்ரேல் மேலையும் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அமெரிக்க ராணுவ தளங்கள் மேலையும் நூற்றுக்கணக்கான பலஸ்டிக் ஏவுகணைகளையும் ஆயிரக்கணக்கான ட்ரோன்களையும் ஏவி பதிலடி கொடுத்தாங்க. ஈரான் மிடில் ஈஸ்ட் மேல நடத்தின தாக்குதல்ல நம்ம நாட்டை சேர்ந்த சிலரும் இறந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ரீசெண்டா ஈரான் குவைத் மேல நடத்தின தாக்குதல்ல கூட பல வருஷம் குடும்பத்துக்காக வேலை செஞ்சுட்டு தன்னோட ஃபேமிலியை பாக்குறதுக்காக இந்தியா வரதுக்கு ஏர்போர்ட்ல இருந்த ஒருத்தர் இந்த அட்டாக்ல இறந்திருக்காரு. சோ எங்கேயோ நடந்துட்டு இருக்கிற இந்த ஈரான் அமெரிக்கா போர் இப்ப நம்மள வரைக்கும் டைரக்டா பாதிக்குது. நம்ம எல்லார் குடும்பத்திலையும் யாராச்சும் ஒருத்தர் இந்த அரேபியன் கண்ட்ரீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட பாதுகாப்பும் இப்ப கேள்விக்குறியா தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த போர் ரொம்ப பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இப்ப ஈரானுக்கு சப்போர்ட்டா லெபனான்ல இருக்கிற ஹெஸ்புல்லா அமைப்பும் இஸ்ரேல் மேல போர தொடங்கினாங்க. இதனால இஸ்ரேல் ராணுவம் லெபனானுக்குள்ளேயும் புகுந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால சவுதி அரேபியா, யுஏஇ, குவைத் போன்ற நாடுகளும் இந்த போர்ல ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டு அவங்களும் ஈரானுக்கு எதிராக திரும்புறாங்க. இந்த 4 மாச போர்ல இதுவரைக்கும் ஈரான்ல மட்டும் 3000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களும் பொதுமக்களும் இறந்திருக்கிறதா சொல்லப்படுது. அமெரிக்கா தரப்புலையும் சில வீரர்கள் பலியாயிருக்காங்க. அமெரிக்காவுக்கு இந்த போர்னால இதுவரைக்கும் 113 பில்லியன் டாலருக்கு மேல செலவாயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்ப நிலைமை என்னன்னா, கடந்த ஏப்ரல் மாசத்துல அமெரிக்காவும் ஈரானும் பேசி ஒரு தற்காலிக 2 வார போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்தாங்க. இந்த அமைதி பேச்சுவார்த்தை பாகிஸ்தான்ல நடந்துச்சு. இந்த பேச்சுவார்த்தையில அமெரிக்காவும் ஈரானும் 60 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்துல சைன் பண்றாங்க. அப்பாடா, போர் முடிஞ்சது அப்படின்னு உலக நாடுகள் எல்லாமே நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் இந்த போர்னால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதுக்கடையில தான் ரீசெண்டா கத்தர் அண்ட் சவுதியோட எண்ணெய் கப்பல்கள் ஈரான் சொன்னதையும் மீறி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ கடக்க முயற்சி பண்ணதால ஈரான் கப்பல்கள் மேல ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல் அட்டாக் பண்ணாங்க. இது நடக்கிறப்போ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் துருக்கியில நடக்கிற நேட்டோ மாநாட்டுல இருந்துட்டு இருந்தாரு. ட்ரம்புக்கு விஷயம் தெரிஞ்சதும் உடனே ஒரு பிரஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்றாரு. பிரஸ் மீட்ல ஈரான் கப்பல்கள் அட்டாக் பண்ணி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க. சோ இனிமே பேச்சுவார்த்தையும் கிடையாது, ஒப்பந்தமும் கிடையாது. The ceasefire is over அப்படின்னு அதிரடியா அறிவிக்கிறாரு. ட்ரம்போட இந்த அறிக்கையினால அமெரிக்கா மீண்டும் ஈரான் மேல முழு வீச்சான போரை தொடங்க போறதா சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. ஒருவேளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த போர்ல ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸ் அட்டாக் பண்ணாங்கன்னா ஈரான் கண்டிப்பா ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்லயும் ரொம்ப கொடூரமான தாக்குதல்களை நடத்தும். ஏன்னா ட்ரம்போட இந்த கருத்துக்கு ஈரானோட பதிலும் அமெரிக்காவுக்கு விட்டு கொடுக்க போற மாதிரி இல்ல. ஈரான் உங்களோட எல்லா தாக்குதல்களுக்கும் பதில் தாக்குதல் ரொம்ப கடுமையா இருக்கும்னு எச்சரிச்சிருக்காங்க. ஏற்கனவே உலக அளவில் பெட்ரோல், டீசல், கேஸோட விலையெல்லாம் அதிகமாகி சாதாரண மக்களோட வாழ்வாதாரமே கஷ்டத்துல இருந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஈரான் அமெரிக்கா போர் தான். இப்ப ஈரான் ஒருவேளை மிடில் ஈஸ்ட கடுமையா தாக்குனா அங்க இருந்து இந்தியாவுக்கு வர வேண்டிய கச்சா எண்ணெய் நின்னுடும். இதனால இந்தியால விலைவாசி இன்னும் அதிகமாகும். சாதாரண மக்கள் இன்னும் கஷ்டப்பட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம். இந்த போர் மீண்டும் தீவிரமடைஞ்சா உலகத்தோட நிலைமையே இன்னும் மோசமாகும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் பயப்படுறாங்க. ஒரு நாட்டோட பேராசை, இன்னொரு நாட்டோட அதிகார ஆட்டம், இது ரெண்டுக்கும் நடுவுல எப்பவுமே பாதிக்கப்படுறது என்னவோ உலகத்துல இருக்கிற சாதாரண அப்பாவிகள் தான். ஈரான் அண்ட் அமெரிக்காவுக்கு இடையில நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையை பத்தி உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இப்ப நீங்க இந்த போர் இதோட முடியுமா இல்ல 3ஆம் உலக போரா மாற வாய்ப்பு இருக்காங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சர்வதேச அரசியல் மற்றும் பல சுவாரஸ்யமான உண்மை சம்பவங்களை விஷுவல் எஃபெக்ட்ஸோட தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நான் உங்க எஸ்கே.